ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் செடி கொடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம். நல்ல மழை பெஞ்சிருக்கு. நேற்று ஃபுல்லாக மழை. செடி கொடிகள்லாம் நல்லா தழைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாடி தோட்டத்தினுடைய பயன் என்ன, நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது இது மாடி தோட்டத்து பக்கம் வந்தால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், நமக்கு ஒரு புத்துணர்வை தரும். இது இந்த இடத்துல நம்ம உலாவும் போது நமக்கு ஒரு மன நிம்மதி தரும். இது வெளியிடுகின்ற ஆக்சிஜனால் நமக்கு உடலுக்கு நல்லது. இப்போ இந்த செடி கொடிகளை பார்க்கும்போது என்னென்ன செடிகளை வளர்த்துருக்கோம், ஒவ்வொன்றா வளர்த்தோம். ஒரு செடியை கொண்டு வந்தால் அடுத்த செடியை கொண்டு வந்தால் அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கி இந்த மாடி ஃபுல்லாகவே நாங்கள் செடி கொடிகளாகவே வச்சுருக்கோம். இது காலையில் வந்து பார்த்த உடனே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காலையில் எழுந்த உடனே பல விளக்கிட்டு டீயை குடிச்சிட்டு ஓடி வர்றது இந்த செடிகளை பார்க்குவதற்காக. இதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான். இந்த குழந்தைய பார்க்காம முடியறதில்ல. நான் டீயை குடிக்கிறேன்னா இல்லையோ, தினத்துக்கும் இது தண்ணி ஊற்ற மறக்கிறது இல்லை. காலையில் வேளை எந்திரிச்சோன்னே என் ஞாபகத்துக்கு வர்றது இந்த செடி கொடிகள் தான். இந்த செடி கொடிகளை பார்க்க ஓடி வந்துடுவேன். ஊருக்கு போனாலும் இதுக்கு தனி ஏற்பாடு பண்ணிட்டு தான் போவேன். அப்படி இந்த செடி கொடிகளை பார்த்து பார்த்து வளர்க்கும். இப்போ இந்த செடியை பாருங்கள். இது வந்து சர்க்கரை நோய் குணப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் இது குருத்து வந்துட்டுருக்கு பாருங்கள். சின்ன சின்னதாக குருத்து வந்துட்டுருக்கு. இதை நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஒட்டு மரம் அப்படின்னாங்க. இது ஒரு வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ தான் வந்துட்டுருக்கு. தொட்டியை வந்து மாற்றிருக்கோம். இப்போ இது வந்து வாங்கி வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 300 ரூபாய்க்கு தான் இந்த செடியை வாங்கினேன். இப்போ இது வந்து நல்ல பூவிட்ருக்கு பாருங்கள். அழகழகாக இருக்குது. இது பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, பச்சரிசி மாதிரி அப்படியே அழகழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் நம்ம வீட்லேயும் ஒரு மாமரமாங்கும்போது ரொம்ப ஆச்சரியம். நான் தோட்டத்தில் பார்த்துருக்கேன். பெரிய பெருசாக இருக்கும். மேலே எட்டாத உயரத்தில் அந்த காய் தொங்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மரம்லாம் நம்ம எப்போ வளர்க்குறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் 12x12 க்ரோ பேக்கில் ஒரு மாமரம், அதுலேயும் பூக்கள் காய்கள் வரும் நம்புகிறோம். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரே சந்தோஷம். நம்மளாலையும் மாமரம் வளர்க்க முடியுது அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷம். இங்கே ஒரு மாமரம் வச்சுருக்கோம். இதுவும் எனக்கு பிடிச்சது இந்த மாமரம் தான் வச்சுருக்கோம். இதுவும் அழகாக வந்துட்டுருக்கு. நேற்று தொடர்ச்சியாக 2-3 நாளாக மழையாக இருக்கிறதுனால செடி கொடிகள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு 3 அவரைக்காய் விதையை நட்டு வச்சோம். இந்த 3 அவரைக்காய் விதை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே செல்வ செழிப்போடு அப்படியே மேலாக்க போயிட்டுருக்கு. இன்னும் பூக்கள்லாம் விட்டுட்டுருக்கு. இனிமேல் இது அவரைக்காய் காய்ச்சிச்சுன்னா இது நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாம், கடைக்கு போய் கூட விற்கலாம். அந்த அளவு அவரைக்காவை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி அவரைக்காய் வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மன மகிழ்ச்சியை தெரியுது. இந்த பீர்க்கங்காய் செடியை பாருங்கள். ஒரே ஒரு 3 பீர்க்கங்காய் வச்சோம். ஒன்று தான் வந்துச்சு. அப்படியே கொடியை வந்துட்டுருக்கு பாருங்கள். வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். காய்களை பாருங்கள், எத்தனை காயின்னு பாருங்கள். பூ விட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய், இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ அழகழகான காய்களாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு பூவோடு வந்திருக்கு. இதை பாருங்கள். எவ்வளவு அழகழகான காய்களோடு இருக்குது. ஒரு பீர்க்கங்காய் செடியில் எவ்வளோ காய்னா ஒரு 2-3 பீர்க்கங்காய் தான் நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, மார்க்கெட்டுக்குள்ளே போய் விற்கலாம். அவ்வளோ காய்கறிகளை இது கொடுத்துட்ருக்கு. அப்புறம் பாருங்கள், இந்த நந்தியாவட்டை பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தினத்துக்கும் நமக்கு தேவையான பூக்களை இது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது பூக்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. நம்ம சாமிக்கு வைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இந்த புதினா செடியை பாருங்கள், அறுவடை பண்ணிட்டோம், திருப்பி வந்துட்டுருக்கு பாருங்கள். எப்படி அழகழகாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ வீட்டுக்கும் தேவையான புதினாவே இது கொடுத்துட்ருக்கு. எங்கேயாவது போகணும், புதினா வேணும் பிரியாணி பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. மாடிக்கு வந்தாலே நமக்கு தேவையான புதினாவை இது கொடுத்துரும். இன்னொரு கடைக்கு நம்ம ஏன் அலையணும். அப்புறம் பாருங்களேன், இந்த ரோஸ் செடியை பாருங்கள். வீட்டுக்கு அழகு தருவது ரோஸ், மாடிக்கு அழகு தருவது ரோஸ், நமக்கு அழகு தருவது ரோஸ். இந்த ரோஸ் செடியை பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறது தான், ஆர்கானிக் முறையில் வளர்க்குறது தான். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் செடி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு கொய்யா, அப்படியே கொய்யா எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது கத்திரிக்காய் செடியில் காய்களை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். வரி கத்திரிக்காய் இது ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகானதுன்னு பாருங்கள்.
காய்கறிகளை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். இப்போ நேற்று தான் கட் பண்ணோம். மிச்சம் இருக்கிறது தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், பிரண்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடல்நலத்துக்கு பிரண்டைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் அந்த பிரண்டை வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நமக்கு மூட்டு வலியை குணப்படுத்துகின்ற தன்மையுடையது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், கற்றாழை. இது ஏர் பியூரிஃபைன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஜெல்லி எவ்வளோ பயன்படுது உங்களுக்கு தெரியும். கற்றாழையை பாருங்கள். இந்த பிரண்டை செடி எப்படி அப்படியே போயிட்டுருக்குன்னு பாருங்கள். தோட்டம் முழுவதும் பரவிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரோஸ் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்து நமக்கு இங்கே ஒரு கொய்யா. அந்த கொய்யா மரம் நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ இனிமையாக இருக்குது. இந்த கொய்யா நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளால் கொய்யா வளர்க்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த பாருங்கள், கொய்யா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், கொய்யா காயாக மாறிட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு கொய்யா பாருங்கள். சின்ன மரத்தில் எத்தனை கொய்யான்னு பாருங்கள். 3 கொய்யா இருக்குன்னு பாருங்கள். 3 கொய்யா இருக்குது. இங்கே ஒரு கொய்யா இப்போ தான் துளிர்கள் விட்டுட்டுருக்கு. இந்த சின்ன இதுலேயே எவ்வளோ கொய்யா இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இந்த ரோஸ் மலையில் எப்படி துளிர் விட்டுருக்குன்னு பாருங்கள். அருமையாக இருக்குது. இது வந்துடும். இது ஒரு உட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு. இது சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறோம். இது ஒரு ரோஸ் துளிர் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து இது ஒரு எலுமிச்சை. வாங்கி 6-7 மாதம் ஆயிடுச்சு. இது சீக்கிரத்தில் பூ கொடுக்கும், காய் கொடுக்கும் நம்பிக்கிட்டே இருக்கோம். கொடுக்கும் நம்புகிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு மாங்கன்று நல்லா பெருசாக போயிருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கே தெரியும். முடக்கத்தான் கீரை மூட்டு வலிக்கு சிறந்தது. அப்படியே பரவிட்டே போயிட்டுருக்கு. அந்த புதினாவே நட்டு வச்ச புதினா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த பெரிய பெரிய காம்புகளை புதினா காம்புகளை நட்டு வச்சு இப்போ எவ்வளோ தூரம் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் புதினா. இது மல்லிகை செடி ஒன்று வச்சுருக்கோம். அந்த மல்லிகையே எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இது இந்த முடக்கத்தான் கீரை ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்கு. அதுக்கடுத்து இதை பாருங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது என்ன அப்படின்னா, நவாப்பழம் செடி எப்படி வந்துட்டுருப்பாருங்க. அழகாக போயிட்டுருக்கு. இது விதை ஒரு பூவோடு தான் கொண்டு வந்தோம். இது அப்படியே வந்துட்டுருக்கு. மிளகாய் செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு மிளகாயும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூக்கள் மொட்டுக்களோடு இருக்குன்னு பாருங்கள். காய்கள் இங்கே பாருங்கள். காரத்தோடு இருக்கின்றது இந்த மிளகாய். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வீட்டுக்கு தேவையான மிளகாய்களை இது கொடுத்துட்ருக்கு. இந்த எலுமிச்சப்பழம் வந்துருச்சுன்னா நம்ம எலுமிச்சப்பழம் வெளியே வாங்க வேண்டிய பிரச்சனை இருக்காது. இதுக்காண்டி ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்கோம். சீக்கிரம் இது கொடுக்கும் நம்புகிறோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு ரோஸு அழகாக வந்துட்டுருக்கு. இந்த கத்திரிக்காய் பதியம் போட்டு வச்சுருக்கோம். இது வளரும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். அதுக்கடுத்து இங்கே ஒரு ரோஸ். இதெல்லாம் கவாத் பண்ணி விட்டுருக்கோம். இது செவந்திப்பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நட்டு வச்சது எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. சைடில் கூட புதுசாக ஒன்று வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இது கீரை. இந்த கீரை எப்படி ஒரு கீரை தான் நட்டு வச்சோம். எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. இது நாங்கள் ஆப்பிள் செடி. இது வளராதுன்னு சொன்னாங்க. நாங்கள் இது நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்றதில்லைன்னாங்க. ஆனால் இது வச்சுருக்கோம். ஆனால் அழகாக வந்துட்டுருக்கு. இதில் ஆப்பிள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே கொண்டாட்டம் தான். இது எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் இது ஒரு 6 மாத செடி. ஆப்பிள் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கோம். இது ஆப்பிளை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ஏரியாவில் நம்ம தான் கலக்கிறோம். அதுக்கடுத்து கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் பெருசாக வளரும். இந்த பாருங்கள், சின்னதாக இருக்குது பாருங்கள். இது இந்த கத்திரிக்காயினுடைய சிறப்பு. இது ஒரு 2 வருஷத்துக்காக இந்த கத்திரிக்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பிரச்சனையே இல்லாமல் இது வந்துட்டுருக்கோம். இங்கேயும் பாருங்கள், எங்கள் வீட்டில் கத்திரிக்காய்க்கு பஞ்சமே கிடையாது. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கத்திரிக்காய் தான். வீட்டில் தேவைன்னா மாடிக்கு வர வேண்டியது தான். கத்திரிக்காய் 4 பறிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தா வீட்டு சமையலை முடிஞ்சிடும். அடுத்து இந்த நெல்லிக்காய் கீழே அப்படியே வரிசையாக வரும்னு சொன்னாங்க. நாங்கள் நெல்லிக்காய் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் வரல, வந்துடும் நினைக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், இது ஒரு மிளகாய் செடி தான். அது நீளமான மிளகாய். இது குண்டு மிளகாய்.
செடியில் இருக்குது. சிலது விதைக்கு விட்டுருக்கோம். இது வந்து உங்களுக்கு தெரியும் மருதாணி செடி. கைகள் சிவக்கிறதுக்கு இது பயன்படுது. மருதாணி என் பொண்ணு கேட்டதுனால வாங்கி வச்சுருக்கேன். இது மருதாணி. இது இங்கே ஒரு மருதாணி இருக்குது. இது முள் இல்லாத மருதாணி. இது முள்ளோடு இருக்கிற மருதாணி. இது சப்போட்டா. சப்போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சப்போட்டா வாங்கிச்சேன். 4-5 பழங்களை கொடுத்துருக்கு. அடுத்து மழைக்கு நல்லா வந்துட்டுருக்கு. எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக வந்துட்டுருக்கு. பூக்கள் வந்துடும் வைக்கிறேன். அப்படியே வந்துட்டுருக்கு. இது வெள்ளை செம்பருத்தி. எனக்கு ரொம்ப பிடிச்ச செடின்னு எடுத்துக்கிட்டால் இந்த வெள்ளை செம்பருத்தி தான். ஒரு நாளைக்கு 5-6 பூ கொடுக்கும். இன்றைக்கி வந்து 1 2 பூ கொடுத்துருக்கு. இது வந்து விரிகிறதுக்கு நல்ல சூரிய ஒளி வேணும். அப்போ தான் வரும். இலை முழுவதும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள். கொத்து கொத்தாக மொட்டுக்கள் இருக்கும். துளசி வளர்ச்சிட்ருக்கோம். துளசி வளர்த்தா நல்லதுன்னு சொன்னதால் வீட்டில் துளசி வச்சிட்ருக்கோம். அடுத்து இது வந்து மருதாணி. இந்த மருதாணி அடுத்து இருக்கிறது மாதுளை. இது வந்து 1 வருஷம் மரம். காய்களை கொடுத்துருக்கு. இப்போவும் பூக்களாக இருக்குது. இது நல்லா கவனிச்சிட்டு வர்றோம். பார்த்து பண்ணி பெருசாக வளர்த்துட்ருக்கோம். இதையும் காயை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்கோம். காயை கொடுத்துரும். இந்த பாருங்கள் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து ஆரம்பத்தில் சின்னதாக இருந்துச்சு. இதுக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் கொடுத்த உடனே வந்துச்சு. அப்படி என்ன ஊட்டச்சத்து கொடுத்தாலும் இது தாங்க கடலை பண்ணாக்க ஊற வச்சு ஊற்றுறதாங்க. கடலை பண்ணாக்க ஊற வச்சு ஊற்றுனோன்னு வருதுதாங்க. அதையும் தக்காளி பாருங்கள் கொத்து கொத்தாக வந்துட்டுருக்கு. ஓகே. அடுத்து இது கொய்யாப்பா மரம். இது இந்த பாருங்கள் மொட்டுக்கள். இது விரிஞ்சு காயாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு காயை பாருங்கள். ரெண்டு காய் இருக்குது பாருங்கள். அழகழகாக கொய்யா வந்துட்டுருக்கு. இது நல்லா வளர்றது. நல்லா வெள்ளை கொய்யா. ரொம்ப பெருசாக எந்த அளவுக்கு வளருது அவ்வளவு அழகான கொய்யா. இது நல்லா வந்துட்டுருக்கு. இங்கேயும் ஒன்று வச்சுருக்கோம் கருவேப்பிலை. இது செவந்தி. அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. தேவைப்படும் பொழுது இதை எடுத்துக்கலாம். இதுதான் எங்களுடைய மாடி தோட்டம். சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக அழகாக வளர்ந்துருக்கு. இந்த பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தோட்டத்தின் உள்ள ஆர்வம் தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துருக்கோம். இதெல்லாம் காலையில் வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மன நிம்மதி. இதை பார்க்குற உங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்புகிறோம். அழகழகான பூக்களோட அழகழகாக இருக்குது. இந்த மாடி தோட்டத்தை பற்றிய புதிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தா இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.